கெட்ட கனவுகள் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கனவுல பாத்தீங்கன்னா சில நேரத்தில் அவர் தெரிகிறாரு, சில நேரத்தில் இந்த மகான் வராரு, அந்த மகான் வராரு. கனவுல எனக்கு இது நடந்த மாதிரி தெரியுது, அது நடந்த மாதிரி தெரியுது. இதெல்லாம் உண்மையா? என்னங்க பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகாத காரணம் என்ன? மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மனதை எப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனதை எப்படி நிறுத்துறது அப்படின்ற அந்த வித்தையை கற்றுக்கொள்வதற்கு பேர் தான் தியானம் அல்லது தவம். ஒரு சில பேர் கனவுல வர்றத பவர்னு நினைச்சுக்கிறாங்க. நமக்குலாம் ஏதோ ஸ்பெஷல் பவர் வந்துருச்சு, கனவுல நடக்கிறதா வெளியில தெரியுதுன்னு. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. கனவுல இப்போ உங்க ஏத்து வீட்டுக்காரன் செத்து போவான்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கனவுல வந்துருச்சு, போய் நீங்க நாளைக்கு சாவ போறீங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால? இந்த உலகமே ஒரு பெரிய கனவு தான். கனவுக்குள்ள ஒரு கனவு தான் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது வர்ற கனவு. எப்போ நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கனவு வருமா, நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன்ற தன்மை தெரியுதோ உங்களுக்கு துரிய விழிப்பு நிலை ஏற்பட்டு விட்டது என்ற அர்த்தம். வணக்கம் யா, வணக்கம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். இந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னே நான் ரொம்ப கஷ்டத்துல, ரொம்ப சிரமத்துல இருந்தேன் ஐயா. சொல்லப்போனா என்னோட நிலைமையை வேற மாதிரி நிலைமையில இருந்தோம். நாங்க ஒரு சாப்பிட்றதுக்கு, ஒரு வேலைக்கு, ஒரு பணம் வரவு கூட ரொம்ப சிரமத்துல, ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். ஆனா நான் பயிற்சி எடுத்து அந்த நிமிடம் இன்றைய வரைக்கும் நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன்யா. பயிற்சி எடுத்த அந்த நிமிஷமே மறுநாளே நான் அசைவம்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த அசைவத்தெல்லாம் நான் விட்டுட்டேன். அப்போ இது எனக்கு செய்ய செய்ய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு, நிறைய விஷயங்கள் மாறுச்சு. எனக்கு நல்ல வேலை கிடச்சிச்சு. இப்போ அருமையான ஒரு தொழில் எனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுருக்குது, அது கிடச்சிச்சு. அது மூலிமா நிறைய விஷயங்கள் எனக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. நல்லா இருக்கேன். என் வாழ்க்கையே ஒரு மாற்றத்துக்குள்ளே ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், எவ்வளோ கஷ்டத்துலேருந்து மீண்டு என் குரு என்னை தூக்கி நிப்பாட்டி வச்சிருக்காரு, உயரத்தை நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. அதெல்லாம் மாறி இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுதான் என்னோட ஷேரிங். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கெட்ட கனவுகள் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கனவுல பாத்தீங்கன்னா சில நேரத்தில் அவர் தெரிகிறாரு, சில நேரத்தில் இந்த மகான் வராரு, அந்த மகான் வராரு. கனவுல எனக்கு இது நடந்த மாதிரி தெரியுது, அது நடந்த மாதிரி தெரியுது. இதெல்லாம் உண்மையா? என்னங்க பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் நீங்க பொருட்படுத்தணும்ன்ற அவசியமே கிடையாது. இதை கவனிக்கவே கவனிக்காது. எல்லாமே மனதினுடைய வெளிப்பாடுகள் தான். மனம் ரொம்ப ஓவரா ஓடுறதுனால கனவாக வெளிப்படுகிறது. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா கனவே வராது. நீ ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறது இல்லை. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகாத காரணம் என்ன? மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மனதை எப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனதை எப்படி நிறுத்துறது அப்படின்ற அந்த வித்தையை கற்றுக்கொள்வதற்கு பேர் தான் தியானம் அல்லது தவம். அந்த தியானம் அல்லது தவனத்தை நீங்கள் ரெகுலராக செய்யும் போது தேவையற்ற கனவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும். என்ன இப்படி வேணால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஒரு சில பேருக்குலாம் கனவு அப்படியே பலிக்குதே, அப்படியே நடக்குதே, அப்போ நான் வேல்யூ பண்ணி தானே ஆகணும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுவும் மாயை தான். நடக்க வேண்டும் என்பது நடந்தே தீரும். சரி, நடக்க வேண்டும்ன்றது முன்னாடியே எனக்கு எச்சரிக்கை பண்ணுச்சுன்னா அப்போ நான் அது அலர்ட்டாக இருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் அலர்ட்டாக இருக்க முடியாது. காரணம் என்னவென்றால், இறைவன் அதை நடத்தி தீரணும்னு நினைச்சாருன்னா நடத்தியே தீர்வார். அது அதில் மாற்று கருத்தே கிடையாது. இறைவன் நடத்துறது கிடையாது. இறைவனோட சட்டத்திட்டங்களின்படி இந்த பிரம்மம் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த பிரம்மத்தன்மையில் இந்த பூமியில் இருக்கும்போது நீங்கள் செய்த செயல்களுக்கு உண்டான விளைவுகள் என்பது ஏற்படும். அப்போ என்ன, நீங்கள் செஞ்சதுக்கு தான் அனுபவிக்கிறீங்க. ஆனால் இறைவனோட ஃபார்முலாவிலே இது நடக்குது. இறைவனோட ஃபார்முலா என்ன? தர்மத்தை மையமாக வச்சு காலச்சக்கரம் சொல்லிட்டு இருக்கு. தர்மத்தின் பாதையில் செல்லாமல் அதர்மத்தின் பாதையில் செல்லும் போது உங்களுக்கு கஷ்டங்களும் கவலைகளும், தர்மத்தின் பாதையில் செல்லும் போது ஆரம்பத்தில் கஷ்டப்படுற மாதிரி தெரிந்தாலும் பிறவில்லா பெருவாழ்வடையலாம். எந்நேரமும் அந்த பரவச பேரானந்த சச்சிதானந்த நிலையில் நீங்கள் இருக்கலாம். அப்போ நீங்கள் கனவை பொருட்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது. அது நடந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நடக்கனாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எதை இறுக்கமாக பிடிச்சிக்கணும்னா இறைவனை இறுக்கமாக பிடிச்சிக்கணும். கனவை நீங்கள் இறுக்கமாக பிடிக்கக்கூடாது. ஒரு சில பேர் கனவே மிகப்பெரிய சாபமாக முடியும். சும்மா இருந்தால் கூட அவன் அமைதியாக இருப்பான். கண்டதை கண்ணில் கனவுல காமிச்சு விட்டு அதுவும் அவங்க செய்த கர்ம வினைகளை பொறுத்து தான் அப்படி காட்டுது. ஒரு சில பேர் கனவுல வர்றத பவர்னு நினச்சிக்கிறாங்க. நமக்குலாம் ஏதோ ஸ்பெஷல் பவர் வந்துருச்சு, கனவுல நடக்கிறதா வெளியில தெரியுது. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க. கனவுல இப்போ உங்கள் ஏத்து வீட்டுக்காரன் செத்து போவான்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கனவுல வந்துருச்சு, போய் நீங்கள் நாளைக்கு சாவ போறீங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால்? சரி, அடுத்த டைம் நிம்மதியாவது அவனை பார்ப்பீங்களா? நீங்கள் அவனை பார்க்கும்போதெல்லாம் ஐயோ சாக போறானே, ஐயோ சாக போறான்னு உங்களுக்கு வலிக்குதா, வேதனையா இருக்கா இல்லையா? அப்போ இந்த மாதிரியான கனவு வர்றது வரமா சாபமா? உங்களுக்கு ஏதோ ஸ்பெஷல் பவர் வந்த மாதிரி நினச்சிங்க. அது ஸ்பெஷல் பவர் கிடையாது.
உங்களை டீவியேட் பண்ணுது, இறைவனை அடைய விடாமல் தடுக்கிறது. அது ஒரு விதமான சித்து தான். போன ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த பயிற்சிகளின் விளைவோ, அது நீங்கள் வேண்டுன தெய்வத்தினுடைய விளைவோ உங்களுக்குள் இருந்து அதை வந்து ஒரு சில விஷயங்களை வழி நடத்தும், ஒரு சில விஷயங்களை காட்டும். ஆனால் அதையும் கடந்த நிலை சூனிய நிலை தான் உச்சகட்டம். அதனால கனவுகளை கண்டுகொள்ளாதீர்கள். எப்பேற்பட்ட கனவு வந்தாலும் அது அவசியம் இல்லை, எல்லாமே மாய தோற்றம் தான். நமது வேலை என்ன? கான்சியஸ்னஸாக இருக்குது. உண்மையாவே நீங்க கனவு காணும் போது நான் கனவு தான் கண்டுட்டு இருக்கேன்னு எப்போ உங்களுக்கு தெரியுதோ அதான் உச்சகட்ட ஞான நிலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த உலகமே ஒரு பெரிய கனவு தான். கனவுக்குள்ள ஒரு கனவு தான் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது வர்ற கனவு. எப்போ நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கனவு வரும்போது நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன்ற தன்மை தெரியுதோ உங்களுக்கு துரிய விழிப்பு நிலை ஏற்பட்டு விட்டது என்ற அர்த்தம். ஆனா அந்த நிலைக்கு அவ்வளவு சீக்கிரம் நீங்க போக முடியாது. எவன் ஒருவன் கனவை கனவாக பார்க்கிறானோ, கனவு கண்டு கொண்டிருக்கும்போது நான் கனவில் தான் இருக்கிறேன் என்று உணர்கின்றானோ அவனுக்கு துரிய விழிப்பு நிலை ஏற்பட்டு விட்டது என்ற அர்த்தம். இறைவன் அதுக்கப்புறம் தான் அவரை வழி நடத்துவார். ஆனா அந்த நிலைக்கு எப்படி போறது? இந்த ரியாலிட்டியவே, பிசிக்கல் ரியாலிட்டியவே நீங்க கனவா தான் பார்க்கணும். இந்த விஷயத்த கனவா பார்க்க தான் கனவு வரும்போது கனவுன்னு தெரியலன்னா தெரியாது. காரணம் என்ன? இங்க இருக்கிறத சொல்றதும் அதே பதிவுகள் தான். இது இந்த பொருள், இது அம்மா, இது அப்பான்னு சொல்றது எது? மனதில் பதிந்த பதிவுகள் தான் சொல்லுது. கனவுல வரக்கூடிய விஷுவல்ஸ் எது சொல்லுது? அதே பதிவு தான் சொல்லுது. ஸோ இதுக்கு அதுக்கும் 1% டிஃபரன்ஸ் கூட கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். அப்போ இதுவும் அதுவும் ஒன்றா இருக்குன்றப்போ கனவு காணும்போது எப்போ கனவுன்னு தெரியும்? ரியாலிட்டி கனவுன்னு எப்போ உங்களுக்கு தெரியுதோ அப்போ தான் கனவு காணும்போது அது கனவுன்னு தெரியும். அப்போ இதை கனவாக பார்க்க ஆரம்பிங்க, அது கனவாக தெரிந்துவிடும். கனவினுடைய உச்சகட்ட ஞானம் எவ்வளோதான். கனவா பாருங்க. கனவு காணும்போது கனவு காண்கிறேன் என்று தெரிந்து நீங்கள் கனவு காண வேண்டும். மற்றபடி கனவை சீரியஸ்னஸாக எடுத்துக்கிட்டீங்க, கனவை கண்டு பயப்படுறீங்க, பதட்டப்படுறீங்கன்னா யூ ஆர் நவ் இன் டேஞ்சர். இறைவனை அடையவும் முடியாது. வாழ்கிற வாழ்க்கையில் பதட்டம் படபடப்பு அதிகமாகிடும். மனதில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கோம். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க, பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.